விவசாயக்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் நடிக்கும் இந்த கதாபாத்திரத்தில் குற்றம் குறை இருந்தால், தங்கள் பிள்ளைகள் எவ்வாறு தவறு செய்தால் அது எவ்வாறு மன்னிப்பரோ அதேபோல என்னையும் என்னை சார்ந்த நடிகளை மன்னித்து நல்லாசிரியர் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். அழகான பழனிமலை ஆண்டவா, என் தாய் தந்தையர் வளர்த்து வருகிறார். இருந்தாலும் இந்நாட்டின் இளவரசியாக இருந்தாலும் எந்த குறையில்லாமல் என்னுடைய தாய் தந்தையர் நன்றாக வளர்த்து வந்தாலும் நன்றாக பார்த்து வருகிறார். ஆனாலும் இன்று வெள்ளிக்கிழமை நந்தவனத்து போகலாம் என்று அருமை தோழியிடம் உயிர் தோழியிடம் சொல்லியிருந்தேன். ஒருவருமே காணவில்லை. என்ன செய்வது என்று ஒன்று புரியவில்லை. இருக்கட்டும், அவங்க வரவை எதிர்பார்த்து கொண்டே இருந்தாலும் எவ்வளவு அழகாக இருக்கிறது. எப்படிதான் தூங்குறாங்க. ஓஹோ, அப்படியா? ஏதோ நம்ம தெய்வத்துக்காக நாடகம் வச்சிருக்கோம். வருஷத்துல ஒரு நாள் முடிச்சிருக்கனால ஒன்றும் தப்பே இல்லை. அந்த எங்க ஆத்தா என்னை பற்றி ஆத்தால எழுந்து உட்காரலாம்ல, பாயை விரிச்சு எம்புட்டு அழகா எம்புட்டு தூங்கி. ஆனா இருந்தாலும் இவ்வளவு மகிழ்ச்சி சந்தோஷமா இருக்க பார்த்தீர்களா? இவர்களே பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாகவும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது. எப்படி இருக்கிறது தெரியுமா? அழகு மலரான அழகு மலராட அபிநயங்கள் கூட சிலம்புடைய பொழுது அழகு மலராட அபிநயங்கள் கூட சிலம்புடைய பொழுது கொஞ்சம்
சந்தோஷமா இருக்கு. எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு பார்த்தீங்களா? எவ்வளவு சந்தோஷம். உண்மையிலே சொல்றேன், என் பிள்ளைலாம் சந்திச்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அப்போ மதுரையில நான் அப்போ டான்ஸராக இருந்தேன். அப்போ என் பிள்ளை பெட்டி அப்போ டான்ஸராக இருக்கும்போது எங்கள் அக்கான்னு சொல்லக்கூடாது, எங்கள் அம்மா, எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் வாத்தியார், பெரிய ஒரு ராஜ நடிகை தாமரை செல்வினா. எல்லா 3 அர்த்தந்திராவில் 3 காண்டம் இல்லையா, அந்த நாடகம் ஆடினவங்க எங்கள் அக்கா அவரால் தான். எங்கள் மாமா வாத்தியார் எத்தனையோ பேரை உருவாக்கி அவங்க எல்லாருமே நல்லா இருக்காங்க. உண்மையிலேயே அவர்களோடு இருந்து இப்போ என் புள்ள பெட்டியில் நான் டான்ஸராக இருந்துட்டு இப்போ என் புள்ள பெட்டியில் இப்போ ஒரு ராஜ நடிகையாக இப்போ நான் நடிக்கிறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதே நம்ம பகுதிக்கு அது என் புள்ள விக்னேஷ் கூப்பிட்டா நிச்சயம் நீ வந்தே ஆகணும் இல்லையா? என்ன சாமி, என் தம்பி இன்னைக்கு என் தம்பி என்ன சொல்றான்னு கேட்பேன். அது உண்மைதான். இப்போ ஒரு ஆளுக்கு தான் பயப்படுறேன் நான். அவன் விக்னேஷ், நீங்க எல்லாருமே என் புள்ளதான். நீ என் பிள்ளை, விக்கி என் பிள்ளை, எங்க மாமே என் தம்பி இல்லைங்களா? உங்க அனைவருக்கும் அந்த தெய்வம் நீரோடி காலம் உங்க எல்லோருக்குமே நல்ல சுகத்தை கொடுத்து நல்லா இருக்கணும். ஆனா இருந்தாலும் என்னோட தோழி எப்போது வருவா என்று காத்து கொண்டே இருந்தாலும் எவ்வளவு சந்தோஷம், எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்க பார்த்தீங்களா? அடடா, இவ்வளவு சந்தோஷம் உங்களை எல்லாம் பாக்குறப்ப இருந்து கொண்டே மனசுக்குள்ள சந்தோஷத்தை சொல்லிக்கொண்டே இருக்கலாம். எப்படி இருக்கு தெரியுங்களா? வசந்தத்தி மனவரை ஓரம் மைதேகி காத்திருந்தாரோ தேவி, மைதேகி காத்திருந்தாரோ தேவி, மைதேகி காத்திருந்தாரோ.
சந்தோஷம், எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்க பாத்தீங்களா? இருந்தாலும் உங்களை எல்லாம் பார்க்கும் போது என் மனசுல 1000 சிட்டுக்குருவிலாம் பறக்குது. ஏங்க நீங்க எல்லாம் போய் சிட்டுக்குருவிலாம் பாக்குறீங்க? நாங்க சிட்டுக்குருவிலாம் பார்க்கலங்க. சிட்டுக்குருவி லேகி என்ன தெரிஞ்சிடறோம். ஐயோ, அந்த லேகியத்துல நீ தேடாதீங்க, வேண்டாம். அதெல்லாம் கடந்தாச்சு, அதெல்லாம் கடந்து வந்தாச்சுல. இனிமேல் எப்படி இருக்கணுமோ அப்படியே இருந்துக்கணுங்களா? ஆகையால என் மாமியும் கேட்டுக்கிட்டு தரலாம். அது உண்மைதான். ஆகையால இப்படியா இருந்தாலும் என் மனசுல 1000 சிட்டுக்குருவிகள் எப்படி இருந்தது. உண்மையிலே தாய் சங்கம்னா எங்க மதுரை நாடக நடிகர் சங்கம் தான். தாய் சங்கம் எல்லா ஊர்லயும் சங்கம் இருக்கும். திண்டுக்கல், கரூர், காரைக்குடி, புதுக்கோட்டை, சேலம் எல்லா ஊர்லயும் சங்கம் இருக்கு மனப்பாறை எல்லாருமே. ஆனா தாய் சங்கம் எதுனா மதுரை தான். எங்களுக்கு எல்லாமே தாய் சங்கம் தான். நாங்க எல்லாமே அந்த தாய் சங்கத்துக்கு நாங்க பிள்ளைகள். நாங்க மதுரை நாடக நடிகர் சங்கத்துக்கு நாங்க எல்லாருமே ஒவ்வொரு சங்கத்துல உள்ள மெம்பரும் அனைவருமே நான் ஒரு பிள்ளைங்க தான். ஆனா இருந்தாலும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இல்லைங்களா? 1000 சிட்டுக்குருவி ஏன் தெரியுமா சிட்டுக்குருவில வர மாட்டேங்குது? எது கீந்தாத கீத்தமா கேளுங்க. அப்படிங்களா? ஆமா. வேற ஓ கீந்தா கீதுங்க. மார்கழி திங்கள் அல்லவா, மதி வந்தம் நான் அல்லவா, இது கண்ணன்
எரிக்கும் ஜோதி எப்படி ஜோதி எரிக்கும் இதை கண்ணன் வரும் பொழுதல்லவா ஒரு முறை உடனே இதை பெரும் உயிரல்லவா எல்லாரும் கை தட்டலாமே. எனக்கெல்லாம் உட்காந்துருந்தா எப்படி இருக்கு? என்ன ரசிக்கிறீங்கன்னே தெரியல. ஆனா இருந்தாலும் ரொம்ப சந்தோஷமா இருக்கல, எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு பார்த்தீங்களா? உங்களை எல்லாம் பார்க்கும்போது இன்னும் எனக்கு 1000 சந்தோஷங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. எப்படி இருக்குது? திருமகள் தேடி வந்தாள் இந்த குலமகள் கூடி புகுந்தாள். திருமகள் தேடி நான் இந்த குலமகள் கூடி புகுந்தாள். தேவி கோவி கொண்டாட வந்தார் திருமகள் தேடி வந்தாள். திருப்பதி பால் பழங்கள் அதில் செந்திரி மீனதில் தேன் கொடுங்கள்.
வெள்ளையக்கா போயிட்டுலாம் வர வேண்டாம், நீங்க உட்காருங்க. நீங்க போன வரமாட்டே தூங்கிடுவீங்க, போற சைஸை பார்த்தா தெரியுது. எல்லாம் ஒரு மணி நைஸா கிளம்புறீங்களா போய். சரி, இன்னைக்கு அம்மாவை பார்க்கணும். நாங்கெல்லாம் ஒண்ணா சேர்ந்து ஆடி பாடி நடந்து போகணும். ஏன்னா அம்மா ரொம்ப சின்ன பிள்ளைல என்ன பக்குவத்துக்குள்ள வரல, எப்படி நடந்துக்கணும் தெரியாதுல்ல. அவங்களுக்கு பாதுகாப்பா நான் போறேன். போறதுக்கு முன்னாடி என் மனசுல ஆசை இருக்கு, நான் சொல்லிட்டு. அம்மா சொல்லவா? மறந்துட்டேன், சொல்றா. இயற்கை செடி ஒரு இயற்கை போடு செய்ய மாமா. மாண்டவனும் குடிப்பவனும் ஒன்று, சிலர் மண்டையிலே ஏறலையே இன்று.
ரோசா பூவாடிடுச்சு ராசா வரமுகனே ரோசா பூவாடிடுச்சு மாமே வாரு வரனே மல்லிகைப்பூ வாங்கி வச்சு மாமே வாரு வரனே மல்லிகைப்பூ வாங்கி வச்சு மாமே வரமுகனே மல்லிகைப்பூ வாடிடுச்சு மாமே வரமுகனே மல்லிகைப்பூ வாடிடுச்சு மாமா உங்களுக்கெல்லாம் ஒரு விஷயம் தெரியுமா திஸ் இஸ் மை மத்திய பிரதேசம் திஸ் இஸ் மை உத்திர பிரதேசம் திஸ் இஸ் மை உத்தர பிரதேசம் மாமா என் பேர் என்ன தெரியுமா என் பேர் என்ன தெரியுமா உன் பேர் என்ன சூப்புன சுந்தரியா சொப்பன சுந்தரி இல்லை என் பேரு வேற பேரு என்னல என்ன பேரு என் பேர் என்ன தெரியுமா எங்க அம்மா மாசமா இருந்துச்சா 10 மாசம் சரி 10 மாசம் முழுகாம இருக்கும்போது ஆத்துக்கு துவைக்க போயிருக்குது ஆத்துக்கு துவைக்க போன உடனே துணி அள்ளி கும்மும் போது லபக்குன்னு நான் பிறந்துட்டேன் அதனால ஆத்துல பிறந்ததுனால என் பேரு ஆத்திலோத்தம்மா திலோத்தம்மா திலோத்தம்மா திலோத்தமா ஆமா திலோத்தம்மான்னு பேர் வச்சிருக்கேன் அதே மாதிரி நான் பஸ்ல போகும்போது பிறந்திருந்தேன்னு வச்சுக்க பசிலோத்தம்மா ஓ பஸ்ஸு திலோத்தம்மா ஆமா அந்த மாதிரி இதே நான் ரயில்ல போகும்போது பிறந்ததுன்னா ரயிலு திலோத்தம்மா ரயிலோத்தம்மா சரி உங்க அம்மா ஓடும் போது பிறந்திருந்தா எங்க அம்மா ஓடும் போது பிறந்திருந்தா ஓடு திலோத்தம்மா மாமா என்னடி உங்களெல்லாம் பார்த்த உடனே என் மனசுக்குள்ள எம்பிட்டு ஆசை இருக்கு தெரியுமா உனக்குதே ஆசை வருது எங்களுக்கு எரிச்சல் மிசுறாத்தே வருது ஏன் எத்தனை வருது போலா நீ என்ன பொம்பளை மாதிரியா இருக்க ஏன் என்ன பண்ற அசிங்கமா இருக்கனா நீ பார்த்தா கறி மூட்டத்துல எங்கனே படுத்து கிடந்த மாதிரி இருக்கு என்னது என்னங்க இவ்வளவு மேக்கப் போட்டு இப்படி வந்து சேலை கட்டி நிக்கிறேன் எனக்கு கறி போட்ட நீ கறிய மட்டும்தான் சொல்ற மேக்கப்னு ஒரு கப்பையும் காணாமே என்ன இந்த தெரியல நான் எத்தனை பொம்பளால் பார்த்திருக்கேன் இப்படி நெஞ்சில மசு முளைச்ச பொம்பளையால எந்த பொம்பளையால இருந்திருக்கு அது என்ன காரணம் தெரியுமா அதாவது பெண்களுக்கு காம கட்டா இல்ல ரோம கட்டான்னு கேட்டிருக்காங்கல்ல அதனால பெண்களுக்கு நெஞ்சில மசுல முளைச்சா காம கட்டு அதிகமா இருக்குமா கையில காப்பு உப்பெல்லாம் போட்டு வந்திருக்கீங்க காப்பு இல்ல வளையல் வளையலா எந்த ஊர்ல நீ தங்க வளையல் தங்க வளையல் ஏய் டேடி நீ பசங்க கூட பேசணும்னு சொல்லி அனுப்பிட்டேன் யாரு அந்த பசங்க கூட மட்டும் ஏன் வரமா ஏமா இருமா நீ என்ன ஒரு சின்ன சிறுசுல பேச கூட விட மாட்டே ஓ வயசுக்கு யாரு தகுதியோ அவங்களோட பேச பாருங்க உங்களை எங்க அப்பா வந்து பேசணும்னு சொல்லிட்டாரு சீக்கிரம் வரசே இருக்காரு அப்படியா நம்ம அம்மா பாப்பமா சரி அம்மா பாத்துருவோம் பாப்பா அம்மா 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 ஏன்டி கோவமா கூப்பிடுற அம்மாவை என்ன பண்றது ஏஜென்ட் காட்ட சொல்லு அப்புறம் ரொம்ப போய் மாப்பிள்ளை
வாழ்வடி. எங்கம்மா உண்டாவது? ஏடி நானும் ஊரா போறேன், உண்டாவும் மாட்டேங்குது, குண்டாவும் மாட்டேங்குது. ஐயோ வேணாம், குண்டாலாம் வேணாம். இதுக்கு மேல இதே நல்லா ஆமா, இருக்கும். ஆமா. சரியா? அதுக்கட்டும் நந்தவனத்து போகணும்னு சொல்லியிருந்தல. ஆமா. ஏடி 2 பேரும் காலம் தான் வரீங்க. எம்மா இங்க வரமா, நாங்கெல்லாம் காலம் சொல்லாதீங்க, ஆ. எங்களை எப்படி சொல்லாதீங்க. அடியாப்பா நாங்கெல்லாம் எப்பவுமே கணக்கா வந்து நிப்போம். கணக்கா? ஆமா. நானும் அப்படித்தாண்டி. ஆ. என் வீட்டுல நான் ரொம்ப முன்னாடியே வந்து. ஆ. ஆமா. ஆ. சரியா? சரி நந்தன போலாமா? ஆ. எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அடே அப்பா, எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு பாத்தியா? இது பாக்குறப்ப எப்படி இருக்கு? எவ்வளவு இன்பமா இருக்கு பாத்தியா? இன்பமா. எவ்வளவு சந்தோஷமா இருக்கு பாத்தியா நீ? எவ்வளவு பிரியமா இருக்குல்ல? ரொம்ப பிரியாவா இருக்குல்ல? எவ்வளவு பிரியாவா இருக்கு?
பாடல் ஒன்று ராகம் ஒன்று சேரும்போது அந்த கீதம் அலைமேகம் கேட்க தோணும் பாடல் ஒன்று ராகம் ஒன்று மின்னல் உந்தன் பெண்மை என்னை தாக்க ஆயிரம் மின்னல் உந்தன் பெண்மை என்னை தாக்க ஆயிரம் மேகம் உந்தன் கோதை மலராடு வந்தார் வாய் வாய் மேகம் உந்தன் கூந்தல் மலராடும் மூஞ்சலா கேதாரி கிளியின் கண்கள் தமிழை தேனிலாடும் தாஜனி பாடல் ஒன்றே ராகம் ஒன்று தீபம் கொண்ட கண்கள் என்னை நோக்கும் காதலி தீபம் கொண்ட கண்ணே இனி நோக்கும் காதலி காலம் உயிர்காதல் தீர்ந்தேன் தாகம் கொண்ட நெஞ்சம் இனி பார்க்கும் ஜாடை காதல் கிளி கண்கள் தமிழே தீராடு தேவினானே பாடல் ஒன்றே ராகம் ஒன்று நேரம் இந்த நேரம் விழி போலே வாழ்வியம் நேரம் இந்த நேரம் விழி போடும் ஓவியம் ஓரம் நெஞ்சி ஓரம் துணையாக காவியம் ஓய் ஓய் ஓரம் நெஞ்சில் ஓரம் சுமையாகும் காவியம் காதல் ராஜா கண்ணா உந்தன் மாறினாடும் பாடல் ஒன்று ராகம் ஒன்று தேடும் போது அதை மீண்டும் மீண்டும் கேட்க தோன்றும் பாடல் ஒன்று கும்பிடு சொல்லணுமா இல்ல கும்பி எடுக்காமா ஆமா அப்ப குதிரையில வேணுமா எங்க குதிரையில போறங்க நீங்களும் வரீங்களா குதிரையில ஏங்க எங்களுக்கு கழுதையில வந்தாதான் பிடிக்கும் ஐயோ, அப்படியே கழுதை- மெதுவா நடந்து ஐயோ, கழுதை மெதுவா நாங்க போங்க அது ஒரு வருஷம் ஆயிருமே நடந்து வர மெதுவா போ எந்த வேலைக்குமே மெதுவா போனாதான் நல்லது என்னைக்குமே சுமார் ஒரு வாரம் போகணும் அப்படியா? பல்லாக்கு குதிரையில பவனி வர மீனாட்சி பாண்டியர் சக்கரையில வாசம் வச்ச ராசாச்சி பல்லாக்கு குதிரையில பவனி வர மீனாட்சி எல்லாத்து குதிரையில பவனி வந்து மீனாட்சி பாண்டியர் சக்கரையில வாசம் வச்ச ராசாச்சி காஞ்சிபுரம் சொக்கரத்து வாசம் ராசாச்சி ஊர்கோல ஊருக்குள்ள ஆறாளி தேடிக்குள்ள மாலை கோட்டையில போடு பல்லாக்கு குதிரையில பவனி வர
விட்டது யாரு? அம்மா சுத்துல விட்டது நான். ஏய் சீ, சுத்தி விட்டது யாரு? அம்மா சுத்தி விட்டது நான் தான். எதுக்கு சுத்தி விட? சும்மா இருந்தால சுத்தி விட்ட உடனே அம்மாவை காணா. ஐயோ, சுத்தி விட எங்கிட்டு போய் விழுந்தாங்கன்னு தெரியலடி. அம்மா அப்பா கேட்பாங்களே. ஐயோ யாரு சத்தம் போடாதீங்க. யாரு சத்தம் போடல? யாரு சத்தம் போடாதீங்க. யாரு கொடுத்தது உங்களுக்கு? எங்களுக்கே கிடைக்கல, உங்களுக்கு எப்படி கிடைச்சது? சீ கருமம். அந்த பாக்கலாம் நமக்கு இல்லடி. அது இல்ல. விளையாண்டுட்டே இருந்தனா ஒரு மாதிரி என்ன பாச்சு? மயக்கமா வருது. இவளை பார்த்தா 2 மாதிரியே தெரியுது. சரி. உன்னைய பார்த்தா 9 மாதிரியே தெரியும். அம்மா ஆமா. சொல்றாங்கம்மா. அர்த்தநாரீஸ்வர். உண்மைதானே. என்னன்னு தெரியலடி. வயித்த வலிக்குது. ஏய் ஏய் வயித்த வலிக்குது. தலைய வலிக்குது. ஐயோ. காலை வலிக்குது. கைய வலிக்குது. புடனிய வலிக்குது. கண்ணை வலிக்குது. இங்க வருமா? கலியுகம் சரியாத்தமா இருக்குது. எல்லாமே தலையில மாறிடுச்சுமா. வழியில அம்மாக்கு எதுன்னு தெரியல. கை எது கால் எது குண்டி எதுன்னு தெரியல. எனக்கு வயித்த வலிக்குதடி, வயித்த வலிக்குது. ஐயோ ஐயோ அம்மா அதுக்கேதான் வலிக்குதம்மா, அதுக்கேதான் வலிக்குதம்மா. அம்மா ஐயோ. எனக்கு கால கோடையுதடி, கால கோடையுது. அம்மா அம்மா ஐயோ ஐயோ. அம்மா நம்ம நந்தவரத்துல புதுசா ஒரு பூ இருக்குல்ல வாங்குவேன். அந்த பூ வச்சா நல்லா இருக்கும். பாருங்க. அப்ப அதுதாண்டி அதுதாண்டி எது தாண்டி எது தாண்டி அட வாய்க்கால தாண்டி வரப்ப தாண்டி குளிரோடி புதைக்க தாண்டி. ஏய் ஏண்டி எல்லாருமே இந்த என்னடி தெரியலடி. என்னடி மாரியா இருக்கே, என்ன ஆச்சு? அம்மா என்ன நீங்க பெத்த மனுஷாண்டியே. பெரிய மனுஷன் 90 வயசு ஆகி கையில தடிய புடிச்சிட்டு ஞான பழத்தை புழிஞ்சு. ஏய் ஞான பழத்தை புடிச்சில்ல. ரொம்ப கஷ்டம். ஞான பழத்தை புளிய முடியாது. ரத்த வந்து அவரே செத்து தெய்வமா போயிட்டாப்ல. அம்மா இங்க பாருங்க. என்ன அதாவது நீங்க ருதுவாயிட்டீங்க. அது என்ன ருதுவாயிட்டேன் தெரியலையா? தெரியல. சடங்காயிட்டீங்க. நான் எந்த கடவுளை விழுகலடி. அம்மா வேலிவ சேலை போட்டீங்க. நான் என்னடி பெத்த மனுஷன், என்ன வேலி? ஆமா எங்க அரண்மனை இல்லாதவங்களா? நான் ஏன் வேலி வேலை சேலையை போடுறேன்? அம்மா நீங்க பக்கவது சடஞ்சிங்க. இருக்கே 4 திசை. அது என்ன பக்கவ திசை? அது இல்லம்மா இது நடு திசை. ஏய் விவரமா சொல்றீங்க. நீ ஒண்ணு சொல்ற, அவன் ஒண்ணு சொல்ற, நான் சொல்றேன். அம்மா அப்படி ஆயிட்டனா அப்ப போய் எங்க அப்பாட்ட சொல்றேன். இல்லம்மா நீங்க அதுக்கு தயாராயிட்டீங்க. நீ உடனே வா. என்ன? என்ன இப்பவே வா. ஆமா இது இப்பதான் இதுக்கு தான் காத்து கிடப்பாங்க. அந்த மாதிரி வந்துருச்சு வச்சுக்க. புரியல. இவன் சொன்ன காதல் சொன்ன அது மாதிரி ஆயிட்டா. அப்ப போய் எங்க மாமாட்ட சொல்றேன். அம்மா அவர் ஏற்கனவே இட்லி வாங்கிட்டு சட்னி கிடைக்காம உட்காந்துருக்காரு. வலிச்சு சாப்பிட்டுருவாரு. சரி ஒண்ணு செய்வோம். அப்படியே மூடி மறைச்சிடலாம். அம்மா மூடி மறைச்சா விடியலுக்குள்ள மல்வாரி விட்டு நாரி நாத்தப்பட்டு போயிடும். அவ்வளவு வெளிச்சமா இருக்கு. ஆமா இப்பவே இங்க வந்துருச்சு. ஆமாடி. சரி என்ன பண்றது? அம்மா உங்களை வந்து இப்ப ஊரை விட்டு தள்ளி வைப்பாங்க. நான் என்னடி தப்பு பண்ணேன்? இல்லம்மா ஊரை விட்டு தள்ளி வைப்பாங்கன்னா வச்சு ஊருக்கு போயிருக்க 1ஆம் ரோட்ல பச்சை குடிசை கட்டி வச்சு கட்டி 30 நாளைக்கு மாதிரிக்கு தான் காவலுக்கு வருவான். நீங்க வர மாட்டீங்க. நாங்களாம் யாரும் வர மாட்டோம். சரி. ஏன்னா நான் பூசாரி உண்டாக்கி அவன் ஆசாரி உண்டாக்கி. இங்க வாங்க. இங்கம்மா புடிங்க. என்னடி? அம்மா ஏன் தெரியுமா வயசுக்கு வந்த பிள்ளைங்க வேப்பம் தர்றாங்க? அதாவது கட்ட காடு ஊற வரைக்கும் இப்ப பிடிக்கிற காத்து கருப்பு விழான்னு சொல்லுவாங்க. அப்படியா? அதனால நம்ம குழந்தை சக்காதை வேண்டி இங்கே நின்னுங்க. ஏண்டி நீ இப்படி ஆனாயா? சரிடி நீ அப்படி போய் விவரத்தை சொல்லிட்டு வாங்க. நான் இங்கே தேவி சக்கமா வேண்டிட்டு நான் இதே இடத்துல இருக்கேன். சீக்கிரம் போயிட்டு சீக்கிரமா வாங்க. சீக்கிரமா இருங்க. ஹலோ 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 ஹலோ. ஆசைய காத்துல தூது விட்டு ஆடிய
இந்த அகிலமெல்லாம் பாராட்டி அன்புடன் வரவேற்கும் தமிழின் பெருமைக்கு தெற்கு மணி முதல் திருவேங்கடம் வரை உன்னை புகழாத மனிதர் ஒருவரும் இல்லை என உன்னை நான் வரவேற்கின்றேன். தமிழே கலையில் சிறந்த நாடு, காவியத்தில் உயர்ந்த நாடு, இத்தென்னாட்டின் புகழ் எந்நாட்டிலும் இல்லை என எண்ணற்ற பாவலரும் நாவலரும் கவிஞர்களும் கலைஞர்களும் போற்றி புகழ் பாடும் இத்தென்னாட்டிலே 64 கலைகள் உண்டு. இந்த 64 கலைகளிலும் தலை சிறந்த கலை நாடக கலை. இந்த அரும்பெரும் கலைகளில் பங்கு கொண்டு என்னுடன் இயங்கும் என் கலை குழுவினர்களுக்கும் எனக்கும் உங்கள் அன்பையும் ஆதரவையும் கொடுத்து அமைதி நல்குமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொண்டு என் கதையை தொடங்குகின்றேன். வணக்கம் வணக்கம் வணக்கம். முருகா உனை நான் முத்தமிழில் பாட வந்தேன். முதிராத வயது முதல் உனையே நான் படி
நின்றேன் உனையே நான் பாடி நின்றேன் உனையே நான் பாடி நின்றேன் முருகாய் உனிப்பாட முத்தமிழில் பாட வந்தேன் முருகான மனயாவோ உன்னருளில் தேடி வந்தேன் உன் புகழை பாட வந்தேன் முருகா உனை நான் முத்தமிழில் பாட வந்தேன் ஜோதிநாத வயது முதல் உனையே நான் பாடி நின்றேன் உனையே நான் பாடி நின்றேன் முருகாதை என் மனதை முருகிடமணி வைத்தாய் முருகாத என் மனதை முன்னிலே நீ வந்தாய் முத்தமிழில் பாட வந்தேன் தேவானால் உனை நினைத்தால் தேவபால் நினைப்பதில்லை தேவானா உனை நினைத்தால் வேறுபாடு நினைப்பதில்லை ஆனால் உனை நினைத்தால் தேவபால் நினைப்பதில்லை என் பலனி ஒன்றே இதுகள் யாவும் தெரிவதில்லை என் பலனி ஒன்றே இதுகள் யாவும் தெரிவதில்லை முழுவதுமே தெரிவதில்லை போவாத உன் அழகை முன்னறிவில் தெரிவதில்லை முருகான உனை பாட முத்தமிழில் பாட வந்தேன் நான் பாடி நின்றேன் நான் பிறந்ததோ காசிப்பட்டினம் அங்கு பந்தம் என்று சொல்லி கோலகிரி பட்டினத்திற்கு தாய் என்று அழைத்து வந்தார்கள். அழைத்து வந்தவர்கள் தினக்கூலி செய்தாவது என்னை சீரோடும் சிறப்போடும் வளர்த்து வந்து கொண்டிருக்கின்றார்கள். என் தந்தையோ என்னை காணாமல் கன நேரமும் இருக்க மாட்டார். சில நாட்களாக என்னை பார்க்க வருவதில்லை. எங்க போய் தொலைவான கிழட்டு போய எந்த நேரம் பார்த்தாலும் சித்தி ஆச்சுக்கிட்டே அழந்தா எப்படித்தான் ஏன் இப்போ சித்தப்பா எங்க வீட்டுல இல்லையா சித்தி ஐயர் சித்தப்பா அவரை பார்க்க வேண்டும். அவரை காணாமல் ஏனென்றால் நான் இன்னும் அவருடைய வருமானத்திலேயே சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறேன். ஆனால் என்னுடைய நான் சம்பாதித்து அவர்களை காப்பாற்ற வேண்டும் அந்த பக்குவத்திற்கு வந்துவிட்டோம். ஆகவே அவரை காண வேண்டும். கடவுள் ஏன் கல்லானான் மனம் கல்லாய் போன மனிதர்களாலே கடவுள் ஏன் கல்லானா மனம் கல்லாய் போன மனிதர்களாலே கடவுள் ஏன் கல்லானான் மனம் கல்லாய் போன மனிதர்களாலே கொடுமையை கண்டவன் கண்ணை இழந்தான் அதை கோபித்து தடுத்தவன் சொல்லை
நான் சென்று எனது தந்தையை கண்டு பெற வேண்டும். எங்க இருக்கிறார் என்று தெரியவில்லை. அரண்மனைக்குத்தான் அநேகமாக சென்றிருப்பார். நான் சென்று அவரை கண்டு வருகிறேன். ஜெய் ஜக்கம்மா. ஜெய் ஜக்கம்மா, ஜெய் ஜக்கம்மா, ஜெய் ஜக்கம்மா. நீங்க காலையில உருவம் இல்ல, அதுக்காக நான் போய் 9 கம்பளம், உயர்ந்த கம்பளம், ராஜ கம்பளத்தில் பிறந்தவர்தான் இந்த கோலகர பட்டணத்தில் பொம்மன் ஆக்கியாக நான் அரசாட்சி செய்கிறேன். இந்த கோலகர பட்டணத்திற்கு மாதிகை தேவை என்று என் மாப்பிளை நரசப்படத்தில் தெரிவித்திருந்தேன். மாதிகினையும் காணவில்லை, என் மாப்பிளை நரசப்பனையும் காணவில்லை. என் மாப்பிளை நரசப்பனை அழைக்க வேண்டும், மாதிகளை அழைத்து வர சொல்ல வேண்டும். ஏனென்றால் என் மாப்பிளை நல்லவர், பொறுப்பா நடந்து கொள்வார், செய்யக்கூடிய வேலைகளை செய்வதற்காகத்தான் அவருக்கு பட்டமெல்லாம் கொடுத்து வைத்திருக்கிறேன். தளபதி பட்டம், போர்பட தளபதி பட்டம் கொடுத்து வைக்கிறேன். மாப்பிளை அழைக்க வேண்டும், மாதிகளை அழைத்து வர சொல்ல வேண்டும். மாதிகளை அழைத்து வந்தால்தான் என் மாப்பிளைக்கு தளபதி பட்டம், இல்லை என்றால் என்ன பட்டம் கொடுக்கலாம், அதை விட பெரிய பட்டம் கொடுக்கலாம், தலைவர் பட்டம் கொடுக்கலாம் நான் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறேன். மாப்பிள்ளை